வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததுக்கு அப்புறம் அதற்கான இடைத்தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூலை 10 விக்கிரவாண்டியில் பை எலெக்ஷன் நடக்குது. இந்த பை எலெக்ஷனில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி இந்த 3 கட்சி தான் பிரதான பெரிய கட்சிகளாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதிமுக இந்த பை எலெக்ஷனை நிராகரிச்சிருக்காங்க, தேமுதிகவும் நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பை எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் பை எலெக்ஷன் அப்படின்னாலே அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஆளுங்கட்சி வெற்றி அப்படிங்கிறதுல திமுக கிட்டத்தட்ட உறுதியாக இருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் மற்ற கட்சிகளும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பை எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சியும் ஓட் பேங்க் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதிமுகவும் தேமுதிகவும் இந்த பை எலெக்ஷனை நிராகரிச்சிருக்காங்க. இந்த கட்சிகளோட ஓட் பேங்க்கை வேறு எந்த கட்சி வாங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே பிரதானமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளிப்படையாக அதிமுக கிட்டையும் தேமுதிகிட்டையும் ஆதரவு கேட்டிருக்காரு. அவர் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறவர், திராவிடமே கிடையாது அப்படின்னு சொன்னவர். வேறு ஆப்ஷனே இல்லாமல் 2 திராவிட கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டு நின்று இருக்காரு. அது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவர் அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக வேலையும் செஞ்சுருக்காரு. ஸோ நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், இங்கே திமுகவா அதிமுகவா அப்படின்னா இவங்க பொதுவாக திமுகவை தான் எதிர்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் அதிமுக கூட ஃபேவரிசமாக போயிடுவாங்கன்றதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ஃபீல்டு எப்படின்னா டிஎம்கே விசஸ் ஆன்டி டிஎம்கே தான். இந்த கட்சிகள் எல்லாமே திமுகக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதால ஏதாச்சும் ஒரு புள்ளியில் அவங்க அதிமுக கூட சமரசம் செய்ய தயாராகவே இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக தேமுதிக கிட்ட வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு. 2வது பாஜக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக இந்த பை எலெக்ஷனில் போட்டியிடும் அப்படின்ட்டு அண்ணாமலை அறிவித்தார். ஆனால் அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பாமக எலெக்ஷன் நிற்கிறதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏன் அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அண்ணாமலை செய்த வேலை. அண்ணாமலை சொன்னதால் பாமகக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விக்கிரவாண்டியில் பாஜகக்கான ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? விக்கிரவாண்டியில் பாஜகவுக்கு பெரும்பான்மையாக பெரிய அளவுக்கு ஓட்டெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் பிஜேபியோட ஓட் ஷேர் பாமகக்கு நவரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு பெரிய ஓட் பேங்க்லாம் கிடையாது. ஸோ அங்கே பாமக என்ன ஓட் பேங்க் வாங்குதோ அதுதான். அப்படி இருக்கும்போது அவசரமாக அண்ணாமலை ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக நிற்குன்னு அறிவித்தார் அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைவர் அப்படிங்கிறத பிஜேபி இன்டைரக்டாக திரும்ப டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது பாமகக்கு டிக்ளேர் பண்ணாலும் சரி, இல்லை பொதுவான டிக்ளரேஷனாக இருந்தாலும் சரி, தனக்கான இடத்த அவர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு கவனிச்சிருக்காரு. சரி, ஓகே, அறிவிச்சார், ரைட்டு. களத்தில் பிஜேபி வேலை பார்க்குறா அப்படின்னா, நமக்கு ரிப்போர்ட் படி விக்கிரவாண்டியில் பிஜேபி தலைவர்கள் தொண்டர்கள்னு பெருசாக யாரும் இறங்கி எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்க்கல. ஸோ அதனால் பாமகக்கு எந்த வகையிலையும் இங்கே பிஜேபி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பாமகக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அண்ணாமலை மாறி இருக்காரு. என்ன அப்படின்னா, அகைன் ஏடிஎம்கே லீடர்ஸை திரும்ப எதிராக பேசுறது, அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறது, இப்படி தொடர்ச்சியாக அவர் பண்ணிகிட்டு இருந்ததால் விக்கிரவாண்டியில் இருக்க அதிமுக ஓட் பேங்க் பாமகக்கு ஷிஃப்ட் ஆகுறது தடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான் 50 வருஷமாக தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபீல்டு. ஸோ அதிமுக ஓட் பேங்க் அதிமுகவுக்கு வரணும். இங்கே அதிமுக போட்டியிடலை. அப்போ திமுகக்கு எதிராக இருக்க பாமக நாம் தமிழர் கட்சியை செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் பாமகக்கு போடலாம் அப்படின்னா அண்ணாமலையோட பேச்சு அவங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. அண்ணாமலை கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிக்கு, பாமக அப்படிங்கிற கட்சிக்கு ஓட் பேங்க் போடணுமா, அவர் ஸ்டில் நம்ம லீடர்ஸை ரொம்ப தவறாக பேசிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற கோபம் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அந்த ஓட் பேங்க் பாமக போடுறது இங்கே தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கோபம் ராமதாஸ் அண்ட் அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்குமே இருக்குது. அண்ணாமலை தேவையில்லாமல் பேசி வர ஓட் பேங்க்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா லோக்சபா எலெக்ஷனே அதுதான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை அமையாமல் போனதுக்கு காரணமே அண்ணாமலையோட பேச்சு தான் அப்படிங்கிறது கூட்டணி தலைவர்கள் பிஜேபி தலைவர்களோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ அதே வேலையை தான் அவர் இந்த பை எலெக்ஷன்லேயும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த அண்ணாமலையோட பேச்சால் பாமகக்கு போக வேண்டிய ஏடிஎம்கே ஓட் ஸ்டாப் ஆகியிருக்கு. ஸோ நாம் தமிழருக்கு போகுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனைத்து ஓட்டுகளும் நாம் தமிழருக்கு ஷிஃப்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. மேபி ஒரு 1% ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகலாம். அதே நேரத்தில் திமுகவில் வந்த தகவல் என்ன அப்படின்னா,
அதிமுக ஓட்டர்ஸ் வந்து இந்த முறை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறதா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து இந்த முறை திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. திமுக தொண்டர்கள் வந்து விக்கிரவாண்டியில் அதிமுக ஓட் பேங்கை தங்கள் பக்கம் இழுக்க கடினமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட எஃபெக்டிவையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த அதிமுக ஓட் பேங்க் வந்து திமுக பக்கம் ஷிஃப்ட் ஆக இந்த முறை வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கள நிலவரம் சொல்லிட்டு இருக்குது. பார்ட் ஆஃப் த ஓட் பேங்க் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் போகலாம். பட் எத்தனை % வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். பாமகக்கு பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அண்ணாமலையோட அந்த பேச்சின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பட் எனிகோ பாமகவோட ஓட் பேங்க் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. ரெண்டாவது அது வந்து வன்னியர் பெல்ட்டு. ஸோ வன்னியர் மக்கள் அங்கே அதிகம் இருக்கிறதால பாமகக்கான ஓட் பேங்க் அங்கே கணிசமாக இன்க்ரீஸ் ஆகும். ஜெயிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். திமுகவுக்கு தான் இந்த களம் இப்போ ஃபேவராக இருக்குது. பிகாஸ் டிஎம்கே அங்கே ரூலிங் பார்ட்டி கூட. பட் நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதிமுக ஓட் பேங்க் பாமகவுக்கு போக இருந்த அதிமுக ஓட் பேங்க் அண்ணாமலையோட பேச்சால் தடப்பட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தில் அன்புமணி ராமதாஸும் சரி அண்ணாமலை மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க. தேவையில்லாமல் ஏதாவது பேசி ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அவருக்கு அரசியல் பக்குவம்லாம் தெரியாது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஜெயிச்சிடலான்ட்டு. நீங்கள் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணீங்க. ஆனால் லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபியோட ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அரசியல் தலைவர் எல்லா இடத்துலையும் அக்ரஸிவாக இருக்க முடியாது, எல்லா இடத்துலையும் பேச முடியாது. சில இடங்களில் பேசணும், சில இடங்களில் அக்ரஸிவாக பேசணும், சில இடங்களில் மௌனமாக இருக்கணும். ஸோ இந்த அரசியல் நுணுக்கங்கள் அண்ணாமலைக்கு தெரியலை அப்படிங்கிறது அவரே காட்டிக்கிட்டு இருக்கார். ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் அதிமுகவோட மெஜாரிட்டி ஓட் பேங்க் டிஎம்கே பக்கம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் திமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ரெண்டாவது இடம் பாமக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா அது ஒரு 1 இயர் பெல்ட். நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அதே 8-7% மெயின்டைன் பண்ணலாம். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.